அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி நாம் ஒரு அருமையான தலைப்பில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு ஆதரவு என்ன மாதிரி சின்ன சின்ன சேனல் வச்சுருக்கிறவங்க, இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறவங்க, ஸோ உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறவங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோன்னா, முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா விஷயத்துலையுமே தான். முதல்ல நீங்கள் உங்களை சேஃப்டியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். இங்கே நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு எப்படி அல்லாடுறோம் அப்படின்றதையுமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கூட வந்திருந்தது. ஸோ கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. கொடுக்க வேணான்னு நான் சொல்லலை, கொடுக்குறவங்களுக்கு கொடுங்க. ஆனால் அதே போல் முதல்ல உங்களை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்குறாங்களே அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கே அந்த காசு தேவைப்படும். அந்த நேரத்தில் கொடுத்தவங்கக்கிட்ட போய் கேட்டால், இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னாலுமே அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க நீங்கள் அழுது புலம்புனாலும் அதை அவங்க காதில் போட்டுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்தில் உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுக்க வேறு ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்குவீங்க. ஸோ நம்ம இது மாதிரி கொடுக்கறதுனால நாம் தான் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம். கொடுக்க வேணான்றது என்னுடைய கருத்து இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. ஒரு சிலர்லாம் என்ன தான் நீங்கள் சொன்னாலுமே அவங்க இல்லை, நோனா நோ தான். ஆனால் நாம் அப்படி இருக்க மாட்டோம். கேட்குறாங்களடா, கஷ்டப்படுறாங்களடா அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஆனால் ஒரு சிலர்லாம் நோனா நோ தான், கொடுக்கவே மாட்டாங்க. இதில் ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அப்படிலாம் இல்லை, கொடுத்தவங்க கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வாங்கிப்பாங்க அப்படின்னு. கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அவங்கள பற்றி நாம் இங்கே பேசவே இல்லை. கொடுக்குறவங்க, கடன் வாங்குறவங்க, கொடுக்குறவங்க அவங்கள பற்றி நாம் இங்கே பேசவே இல்லை. வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளோட அவங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எல்லாமே நடக்கும். ஆனால் நமக்கு கொடுக்க தான் அவங்களுக்கு மனசு வராது. ஒரு முறை நோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எக்காரணத்தை மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு எப்படியாவது அதை வாங்கிக்கோங்க. ஸோ இது யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ நாம் முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். தர்மம் தலை காக்கும் என்பதெல்லாம் அதெல்லாம் முன்னாடி. இப்போலாம் எதையுமே காக்காது. பார்த்துக்கோங்க. See you guys.